வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீர் விவகாரம், முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்ட வேண்டும், அமைச்சர் அன்பில் மகேஷ் ட்வீட். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கு, மணீஷ் சிசோடியா காவல் நீட்டிப்பு. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு ஏன், மின் வாரியம் விளக்கம். திருப்பதி கோவிலில் பிராங்க் வீடியோ எடுத்த விவகாரம், டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராக உத்தரவு. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியுள்ளது. காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரையின்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று அறிவித்துள்ள கர்நாடக அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி காவிரி நீரை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தற்போது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் தொடங்கியுள்ளது. இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் எஸ்.பி. வேலுமணி, ஓ.எஸ். மணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, பாஜக சார்பில் கரு நாகராஜன், கருப்பு முருகானந்தம், பாமக சார்பில் ஜி.கே. மணி, மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் ஜவாஹிருல்லா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் ஈஸ்வரன், தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் வேல்முருகன் மற்றும் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைகிறார்கள். அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்நூற்றாண்டின் மிக சிறந்த திட்டமான முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை இன்று ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் விரிவுபடுத்தியுள்ளார்கள். இதன் மூலம் புதிதாக 3995 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 2.23 லட்சம் மாணவர்கள் பயனடைவார்கள். ஒட்டுமொத்தமாக 34,987 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் 22 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைகிறார்கள். 22 லட்சம் மாணவர்களின் வயிற்று பசியை போக்கி அவர்களின் பெற்றோர்களுக்கு மனநிறைவை தந்துள்ள தமிழ்நாட்டின் தாயுமானவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வணங்குகின்றோம். இத்திட்டத்தின் இந்திய ஒன்றியத்திற்கு மட்டுமல்ல, உலகிற்கே வழிகாட்டும் திட்டமாக அமைந்துள்ளது. சட்டமன்றத்தில் தெரிவித்ததை இங்கே மீண்டும் பதிவு செய்கிறேன். இந்த மகத்தான திட்டத்திற்கு மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என்னும் பெயர் சூட்ட வேண்டும். கடல் தாண்டி உலகம் முழுக்க இத்திட்டம் பரவ வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதிய மின் கட்டண உயர்வு கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுவதாக மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நேற்று அறிவித்திருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ள நிலையில் உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின் கட்டண உயர்வு குறித்து மின் வாரியம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் விதிகளின்படி 6% வரை மின் கட்டணம் உயர்த்த வழி இருந்தும் சென்ற ஆண்டு 2.18% மட்டுமே மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது. மேலும் இந்த ஆண்டு 2024 ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் 2023 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 178.1 மற்றும் 2024 ஏப்ரல் மாதத்தின் விலை குறியீட்டு எண் 186.7 ஆகியவற்றின் நுகர்வோர் விலை குறியீட்டு எண்களின்படி கணக்கிட்டால் 4.83% மின் கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும். இதன்படி தமிழக அரசு ஒழுங்குமுறை ஆணையம் கட்டணத்தை மறுசீரமைப்பதினால் பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவே கட்டணத்தை உயர்த்தி ஆணை வெளியிட்டுள்ளது. அனைத்து வீட்டு மின் நுகர்வோர்களுக்கும் 100 யூனிட் வரை விலையில்லா மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும்.
மற்றும் குடிசை இணைப்புகளுக்கும் தொடர்ந்து இலவச மின்சாரம் வழங்கப்படும் என மின்வாரியம் தெரிவித்துள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற அன்னியூர் சிவாவிற்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவில் திமுகவை சேர்ந்த அன்னியூர் சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றார். பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,296 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி. அன்புமணியை விட 67,757 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இந்நிலையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினராக அன்னியூர் சிவா இன்று பொறுப்பேற்றுள்ளார். தலைமை செயலகத்தில் அன்னியூர் சிவாவிற்கு சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, திருமாவளவன் எம்பி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இன்று விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக மாண்புமிகு தமிழக முதல்வர் மற்றும் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர், வருங்கால தமிழகத்தை வழிநடத்திருக்கிற அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர், மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர், மாண்புமிகு ஊரக தொழில்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் மற்றும் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அவருடைய முன்னிலையில் நான் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டேன். நம்முடைய தமிழக முதல்வரின் 3 ஆண்டு கால சாதனைக்கு கிடைத்த இந்த வெற்றியை தொடர்ந்து மக்களுக்காக மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அறிவுரையின்படியும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவுரையின்படியும் தொகுதி மக்களுக்கு வேண்டிய பணிகளை தொடர்ந்து செய்வேன். வாக்களித்த வாக்காளர்களுக்கு மட்டுமல்லாமல் வாக்களிக்காத வாக்காளர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து தருவேன். நன்றி, வணக்கம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிறையில் உள்ள மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லி மாநிலத்திற்கு புதிய மதுபான கொள்கை கொண்டு வந்தது. தனியார் மதுபான நிறுவனங்களுக்கு ஆதரவாக மதுபான கொள்கைகள் கொண்டு வரப்பட்டதாகவும், தனியார் நிறுவனங்கள் டெல்லியில் மதுபான கடைகள் அமைக்க உரிமம் வழங்க ஆம் ஆத்மி கட்சி முக்கிய தலைவர்களுக்கு லஞ்சம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதிலும் குறிப்பாக டெல்லியில் மதுபான கடைகள் அமைக்க உரிமம் பெற சவுத் குரூப் என்ற நிறுவனம் ஆம் ஆத்மி கட்சி முக்கிய தலைவர்களுக்கு 100 கோடி ரூபாய் லஞ்சம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறையினர் பண மோசடி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனை அடுத்து டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஆம் ஆத்மி கட்சி மூத்த தலைவரும் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சருமான மணீஷ் சிசோடியாவை கடந்த ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி சிபிஐ கைது செய்தது. பின்னர் இது தொடர்பாக மணீஷ் சிசோடியா மீது அமலாக்கத்துறை மார்ச் 9ஆம் தேதி வழக்கு பதிவு செய்தது. கைது செய்யப்பட்ட மணீஷ் சிசோடியா டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அவரை சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிகள் தனித்தனியே நீதிமன்ற காவலில் எடுத்து மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் காணொலி மூலம் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி காவேரி பவேஜா பண மோசடி வழக்கில் மணீஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை வரும் 22ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டார். திருப்பதி கோவிலில் பிராங்க் வீடியோ செய்து சர்ச்சையில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராக திருமலை போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த சூழலில் யூடியூபர் டிடிஎஃப் வாசனும் அவரது நண்பர்களும் திருப்பதியில் தரிசனத்திற்காக காத்திருந்த பக்தர்களிடம் பிராங்க் வீடியோ எடுத்து சர்ச்சையில் சிக்கினர். திருப்பதி கோவில் தரிசனத்திற்காக வைகுண்ட மண்டபத்தில் இருந்த பக்தர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தனர். அப்போது அறையின் கதவை திறந்துவிடும் தேவஸ்தான ஊழியர் போல நடித்து பிராங்க் செய்துள்ளனர். இதனால் நீண்ட நேரம் காத்திருந்த பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைந்தனர். இதனை பிராங்க் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளத்தில் டிடிஎஃப் வாசனின் நண்பர் பதிவேற்றம் செய்திருந்தார்.
இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தேவஸ்தான நிர்வாகம் அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் டிடிஎஃப் வாசன் சாமி கும்பிட சென்ற நாளன்று சுவாமி தரிசன வரிசைகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து அவற்றின் அடிப்படையில் திருமலை முதலாவது நகர காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் மீது புகார் அளித்தனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் டிடிஎஃப் வாசன் மீது வழக்கு பதிவு செய்து சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த சம்மன் தொடர்பாக டிடிஎஃப் வாசனின் வழக்கறிஞர் திருமலை காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். எனினும் அதனை ஏற்க மறுத்த போலீசார் டிடிஎஃப் வாசன் நேரில் வந்து ஆஜராகுமாறு வழக்கறிஞரிடம் தெரிவித்துள்ளனர். எனவே திருமலை காவல் நிலையத்தில் டிடிஎஃப் வாசன் இன்னும் ஓரிரு தினங்களில் நேரில் ஆஜராவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் அருகே 4 பேர் கொண்ட கும்பல் சிமெண்ட் ஆலை வளாகத்திற்குள் முகமூடி அணிந்து கையில் ஆயுதங்களுடன் கொள்ளை அடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சாத்தூர் சாலையில் உள்ள தனியார் சிமெண்ட் தொழிற்சாலை வளாகத்தில் துணை மேலாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோரின் குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் ஆலையில் மெக்கானிக் பிரிவு துணை பொது மேலாளராக பணிபுரிந்து வரும் பாலமுருகன் மற்றும் நிர்வாக பிரிவு துணை பொது மேலாளர் ராமச்சந்திரன் ஆகியோர் சனிக்கிழமை வெளியூருக்கு சென்றுள்ளனர். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் ஆலையை சுற்றி பலத்த பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி இருவரின் வீட்டின் கதவுகளையும் உடைத்து உள்ளே புகுந்துள்ளனர். இதில் பாலமுருகன் வீட்டில் பீரோவில் இருந்த 80 சவரன் தங்க நகைகள், 10,000 ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்கள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் இந்த சம்பவத்தில் 4 பேர் கொண்ட கும்பல் ஆலை வளாகத்திற்குள் முகமூடி அணிந்து கையில் ஆயுதங்களுடன் கொள்ளையடித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து விருதுநகர் எஸ்பி பெரோஸ்கான் அப்துல்லா உத்தரவின் பேரில் 3 தனிப்படை அமைத்து கொள்ளை கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாக வாட்ஸ்அப் மூலம் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்ட மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளர் அகமது ஷாவலியுல்லா சென்னை மற்றும் வெளிநாட்டில் தொழிலதிபராக உள்ளார். மேலும் கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டினார். இவரது திடீர் வளர்ச்சி உள்ளூரில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 1.5 மாதத்தில் அகமது ஷாவலியுல்லாவுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் இதுவரை 3 முறை மிரட்டல் வந்துள்ளது. கடைசியாக வந்த வாய்ஸ் மெசேஜில் மயிலாடுதுறையில் உள்ள அகமது ஷாவலியுல்லா அலுவலகத்தில் நாளை பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பின்னரும் தொடர்ந்து அரசியல் செய்தால் ஆம்ஸ்ட்ராங்கிற்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து அகமது ஷாவலியுல்லா தரப்பினர் மயிலாடுதுறை எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நல்லா இருக்கியாடா? உனக்கு தேதி குறிச்சாச்சு. 17ஆம் தேதி உன்னோட ஆபீஸ் வாசல்ல பெட்ரோல் குண்டு வெடிக்க போகுது. அதுக்கப்புறமும் நீ அரசியல் பண்ணணும்னு என் ஏரியாவில் வந்த அப்படின்னா ஆம்ஸ்டாங் நடந்துச்சு பார்த்தியா, அதை விட உனக்கு ரொம்ப மோசமா நடக்கும்டா. பல்லடம் அருகே ஒரே பள்ளியில் பயின்ற 3 மாணவிகள் மாயமானதாக பெற்றோர்கள் புகார் அளித்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சாமலாபுரம் பகுதியை சேர்ந்த மாணவிகள் தரணி தேவி மற்றும் அவரது தங்கை மோகன பிரியா, மேலும் அதே பகுதியை சேர்ந்த மாணவி கௌசல்யா ஆகியோர் ஒரே பள்ளியில் பயின்று வந்தனர். இந்நிலையில் வழக்கம் போல் பள்ளிக்கு சென்ற மூவரையும் காணவில்லை என அவர்களது பெற்றோர்கள் மங்களம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதற்கிடையே தாரணி தேவிதான் சென்னைக்கு செல்வதாகவும் என்னை யாரும் தேட வேண்டாம் எனவும் கடிதம் எழுதி வைத்துள்ள நிலையில் மாணவிகள் பயன்படுத்திய செல்போன் எண் மூலம் அவர்கள் இருக்கும் இடம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு முன்வர வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் கர்நாடக அரசை வலியுறுத்துவதாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
அரியலூர் மாவட்டம் அங்கனூர் கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினருமான தொல் திருமாவளவனின் தந்தையின் 14வது நினைவு நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்று அகில இந்திய அளவில் தமிழ்நாடு கல்வி தரத்தில் முன்னிலையில் இருக்கிறது என்றும், வட இந்தியாவில் இருந்து தமிழகத்திற்கு கல்வி கற்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த வளர்ச்சிக்கு பெருந்தலைவர் காமராஜரின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நன்றி பெருக்கோடு நினைவு கூறுகிறோம் என்று தெரிவித்தார். மேலும் பொதுவாக மரண தண்டனை கூடவே கூடாது என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை என்று தெரிவித்த அவர், என்கவுண்டர் கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடக அரசு முன்வர வேண்டும் என்று இந்தியா கூட்டணி சார்பில் கர்நாடக அரசை வலியுறுத்துவதாக தெரிவித்தார். இந்தியா கூட்டணியின் சார்பில் தான் இதை பேசுகிறோம். திமுகவும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறது. இந்தியா கூட்டணியின் சார்பில் தான் இதை கோருகிறோம். இது மாநில அரசுகளுக்கு இடையிலான பிரச்சனை மட்டுமல்ல, இந்திய ஒன்றிய அரசும் தலையிடக்கூடிய ஒரு பிரச்சனை. மாநில அரசு, அதாவது கர்நாடக மாநில அரசு தம் கடமையை செய்ய தவறுகிற போது தமிழ்நாடு அரசே அதை பார்த்து கொள்ளும் என்று வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலை இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கக்கூடாது. ஒழுங்காற்றுக்குழு என்ன ஆணையிட்டு இருக்கிறதோ அந்த ஆணையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உடனடியாக இதில் தலையிட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் இரு மாநில அரசுகளுக்கும் இடையிலான பிரச்சனை என்று இந்திய ஒன்றிய அரசு அமைதி காக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள குரூஸ் பெர்னாண்டு சிலை அருகே சிக்னல் கம்பம் பலத்த காற்றில் கீழே சரிந்து சேதமடைந்தது. நல்வாய்ப்பாக அவ்வப்போது வாகன ஓட்டிகள் யாரும் குறுக்கே செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை வெரைட்டி ஹால் சாலை பகுதியில் உள்ள தனியார் வங்கி முன்பு கோவை மாவட்ட வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் வங்கிகள் தேசிய மய தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வெரைட்டி ஹால் சாலை காவல் நிலைய ஆய்வாளர் சாந்தி பொதுமக்கள் மற்றும் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கினார். ஜூலை 19 வங்கியினுடைய 55வது தேசிய மய தினம். இதை கொண்டாடும் வகையிலே கோவை மாவட்ட வங்கி ஊழியர் சங்கம் பல்வேறு சமூக தொண்டுகளை செயலாற்றி கொண்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்று இங்கு சென்ட்ரல் வங்கி வெரைட்டியோடு முன்பாக இலவச மரக்கன்றுகள் வழங்கும் விழா. எங்களது வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நாங்கள் மரங்களை வளர்த்து தருமாறு கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு இலவசமாக மரங்களை தந்து கொண்டிருக்கின்றோம். மரங்களை வளர்த்து நம்ம மழை பெற வேண்டும், இயற்கை சூழல்களை காக்க வேண்டும், பூமி வெப்பமயமாதலை தடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கிலே நாங்கள் இந்த சமூக தொண்டுகளை செயலாற்றி கொண்டு வருகின்றோம். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்து கொண்டபாளையத்தில் உள்ள அருள்மிகு யோகலட்சுமி நரசிம்மர் யோகா ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோவிலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் ரோப்கார் மூலம் சென்று சுவாமி தரிசனம் செய்தார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் கிராமத்தை சேர்ந்த வரதராஜன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது மகள் தேன்மொழிக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 ஆண்டுகளில் அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் சீர்வரிசை பொருட்களை மீட்டு தர கோரியும் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் பெற்றோர்கள் கதறி அழுது மனு அளித்தனர். வேலூர் மாவட்டம் சங்கரன்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பரபரப்பான போக்குவரத்து நெரிசலில் திடீரென ஒரு குடிமகன் சாலையில் அமர்ந்து டீ குடித்துக் கொண்டும் பாடல் பாடிக்கொண்டும் அலப்பறையில் ஈடுபட்ட காட்சி வாகன ஓட்டிகளிடையே முணுமுணுக்க செய்தது. கோவை பீலமேடு அண்ணாநகர் பகுதியில் உள்ள திமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கார்த்திக் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அவிநாசி சாலை மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் மேம்பால பணிகளை நடத்த வேண்டும் என்று கோவை மாநகராட்சி 26வது வார்டு மதிமுக கவுன்சிலர் சித்ரா வெள்ளியங்கிரி கோரிக்கை மனு அளித்தார்.
சென்னை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சிவம் என்பவர் சென்னை ரெட்டில்ஸ் பகுதியில் உள்ள நிறுவனத்தில் இருந்து பேட்டரிகளை ஈச்சர் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தாம்பரத்தில் இருந்து வேளச்சேரி நோக்கி சென்றுள்ளார். அப்போது மேடவாக்கம் மேம்பாலத்தின் மீது அதிவேகமாக சென்ற வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலம் தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு காயமும் இன்றி ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் இந்த விபத்தால் மேம்பாலத்தில் வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டது. கோவை பாப்பநாயக்கன் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியில் 7 ஆண்டுகள் கற்றுக்கொண்ட பரதநாட்டிய கலையை மாணவி ருத்தா கிருஷ்ணன் மேடையில் ஆடி அசத்தினார். டான்ஸுங்கும் போது, நாட்டியம்ங்கும் போது சங்கீதம், நாட்டியம், அதை சார்ந்த ஒரு இது சிற்ப சாஸ்திரங்கள், அப்புறம் நம்மளுடைய சம்ஸ்கிருதம், நம்மளுடைய தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் சொல்லித்தரது எல்லா குழந்தைகளுக்கும். அதனால இங்க வந்து இருந்தது ரொம்ப சந்தோஷம். அனந்த் அண்ட் அவளுக்கு ரொம்ப அவளுடைய வார்ம் ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு வந்து ரொம்ப நன்றி. அண்ட் திரும்பியும் வரணும் கொங்கு நாடுக்கு. நிறைய விஷயங்கள் இங்க பண்ணணும். இங்க வந்து எல்லாரும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கலைக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். நமஸ்காரம், வணக்கம். என் பேரு ருதா கிருஷ்ணன். என் குரு கலை மாமணி பாலாதேவி சந்திரசேகர். And இதுக்காக நான் ரொம்ப ஒரு 3 வருஷம் பிராக்டிஸ் பண்ணியிருப்பேன். And I'm so excited for our performance here today. இன்னைக்கு வந்து நான் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணுவேன். அப்புறம் சப்தம், ஐகிரி நந்தினி, பாவயாமி, போஷம்போ, ஓடோடி and தில்லானா ஆடும். Thank you. சென்னை பழைய மகாபலிபுரம் சாலை பெருங்குடி திருவள்ளூர் நகரை சேர்ந்த ரவி என்ற தூய்மை பணியாளர் இரவு நேரத்தில் வீட்டிற்கு வெளியே இருசக்கர வாகனத்தை நிறுத்திய போது இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்து விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் மின்கசிவால் இருசக்கர வாகனம் எரிந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணமா அல்லது இருசக்கர வாகனத்திற்கு யாரேனும் தீ வைத்துள்ளார்களா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் ஆற்காடு விசிக நகர செயலாளர் ராஜன் தங்களிடம் கந்து வட்டி கேட்டு மிரட்டுவதாக கூறி ஆற்காடு அடுத்த தாஜ்புரா பகுதியை சேர்ந்த தாய் கார்த்திகா, மகள் நந்தினி ஆகியோர் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டு உடைக்கப்பட்டு 19 சவரன் தங்க நகைகள் திருட்டு போனது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் முத்தால் நகர் கூழையன் கோனார் கோவில் தெருவை சேர்ந்த சென்றாய பெருமாள், கணபதி அம்மாள் என்ற தம்பதி வழக்கம் போல் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்றுள்ளனர். பின்னர் வீடு திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 15 சவரன் தங்க நகைகள் திருட்டு போனது தெரிய வந்தது. அதேபோல் கிருஷ்ணன் கோவில் தெருவை சேர்ந்த சிவன், இசக்கியம்மாள் என்ற தம்பதியரின் வீட்டில் யாரும் இல்லாத போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 4 சவரன் தங்க நகைகள் திருடப்பட்டது தெரிய வந்தது. இந்த 2 திருட்டு சம்பவங்கள் குறித்து ஊரக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கென்யாவில் மனைவி உட்பட 42 பெண்களை கொடூரமாக கொன்று குப்பை கிடங்கில் புதைத்த ஜோமைசி கலிசியாவை போலீசார் கைது செய்தனர். கென்யாவில் கைவிடப்பட்ட குவாரியில் உள்ள குப்பை கிடங்கில் இருந்து தொடர்ச்சியாக பல சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குவாரிக்கு அருகே இருந்த ஜோமைசி கலிசியாவின் வீட்டை சோதனை செய்ததில் 10 செல்போன்கள், மடிக்கணினி, அடையாள அட்டைகள் மற்றும் பெண்களின் ஆடைகள், கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் உடல்களை அப்புறப்படுத்த உபயோகித்த 9 சாக்குகளை போலீசார் கைப்பற்றினர். மேலும் தனது மனைவியின் கொலையில் தொடங்கி அடுத்ததாக 42 பெண்களை கொன்று அவர்களின் உடல்களை கைவிடப்பட்ட குவாரியில் அப்புறப்படுத்தியதாக ஜோமைசி கலிசியா ஒப்புக்கொண்டுள்ளார். இதனை அடுத்து கைது செய்து இந்த விவகாரம் தொடர்பாக போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். காவிரி நீர் விவகாரம், முதலமைச்சர் தலைமையில் சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம். மு.க. ஸ்டாலின் காலை உணவு திட்டம் என பெயர் சூட்ட வேண்டும், அமைச்சர் அன்பில் மகேஷ் ட்வீட். டெல்லி மதுபான முறைகேடு வழக்கு, மணீஷ் சிசோடியா காவல் நீட்டிப்பு. தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு ஏன், மின் வாரியம் விளக்கம்.
திருப்பதி கோவிலில் பிராங்க் வீடியோ எடுத்த விவகாரம் டிடிஎஃப் வாசன் நேரில் ஆஜராக உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.